திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகங்களை அவருடைய வரலாற்று முறையில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் திருமுதுகுன்றம் அந்த தளத்துக்கு போனவர் மெய்மை முற்ற பொடிபூசி என்ற பதிகத்தை பாடி இறைவன்கிட்ட 12,000 பொன் வாங்குறாரு. அந்த பொன் எல்லாத்தையும் ஆரூரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வியக்குமாறு அங்கே கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. இறைவனும் அப்போ நீ மணிமுத்தாறில் இட்டு ஆரூர் குளத்தில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அருள்கிறாரு. நம்பி ஆரூரரும் அந்த பொண்ணை எல்லாத்தையும் அந்த ஆற்றில் மணிமுத்தாறில் போடுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு தங்கத்தை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறாராம். அதில் மாற்று அதாவது செக் பண்ணுறதுக்காக அந்த ஒரு தங்கத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு நீ என்னை வழியை வந்து ஆட்கொண்டதை நான் இதில் தான் உன்னை அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லைக்கு போகிறாரு. அங்கே போய் இறைவனை நடராஜ பெருமானை வணங்கி அங்கே இந்த பதிகம் பாடுறாரு. அதாவது மடித்தாடும் அடிமைகண் என்று எடுத்து மண்ணுயிர்களுக்கு அருளும் ஆற்றல் அடுத்து ஆற்று நல் நெறிக்கண் என்றார்கள் வலுவி நரகு அணையா வண்ணம் தடுப்பானை பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்து தனி கூத்து என்றும் நடிப்பானை நாம் மனமே பெற்றவாறு என்று களிப்பினால் நயந்து பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் ஏயர்கோன் நாயனார் புராணத்தில் சொல்கிறாரு. இந்த பதிகம் குறிஞ்சி பண்ணில் அமைஞ்சிருக்கு. 7ஆம் திருமுறையில் 90வது பதிகமாக இருக்குது. இதில் ஒவ்வொரு பாடலையும் தருமனார் தமர்ச்செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் அப்படின்னு சொல்லியே பாடியிருக்காரு. அதான் நல்ல நெறி சிவநெறியில் நின்றவர்கள் வலுவி நரகு அடைய மாட்டாங்க. அப்படி போனாலும் இறைவன் தடுத்து ஆட்கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது மேலை சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரூர், இந்த இங்கே சிதம்பரத்தில் பாடும்போது அவர் பேரூரை நினச்சி பாடுறாரு. பேரூரில் பாடும்போது தில்லைக்கூத்தன் அவருக்கு அங்கே காட்சி கொடுத்ததா அவர் பாடுறாரு. நம்ம பதிகத்தை பார்க்கலாம். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தமனார் தமர்ச்சக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடும் கரதளத்தில் தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றேன். இந்த உயிர்கள் எல்லாமே இறைவனுக்கு அடிமை, அந்த நினைவு இருக்கணும். அப்படி இல்லாமல் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கக்கூடாது. அந்த இறைவனுடைய அழகுகளை புறம் சொல்கிறாரு. அவர் கையில் ஏரி வச்சுருக்காரு, பாம்பு வச்சுருக்காரு. அவர் புலியூர் சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமான். இப்படி நீ இறைவனை மதிக்காமல் இருந்தேன்னா நீ செக்கில் போய் யமதர்மன் செக்கில் இடும் பொழுது தண்டனை அடையணும். அப்படி இல்லாமல் இறைவனை நீ அழிமை கொண்டு வணங்கும் பொழுது உனக்கு அந்த துன்பத்திலிருந்து இறைவன் நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பேராது காமத்தில் சென்றாறு போலன்றியே பிரியாதுல்கி சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி வீழ்ந்து திருவினாரே ஓராது தருமனார் தமர்ச்செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பேராளர் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே. காம நெறியில போய் அந்த வலையில விழுந்துடாம இறைவனுக்கு அன்பு பூண்டு அவர் திருவடியில விழுந்து வணங்கக்கூடியவங்களுக்கு இறைவனார் அந்த துன்பத்திலிருந்து செக்கில் இடக்கூடிய துன்பத்தில இருந்து தடுத்தாட்கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்றார். நரியார் தங்கல்லத்தார் பக்கான பரிசொழிந்து நாளும் மூழ்கி திரியாத அன்பராய் சென்று முன் அடிவீலும் சிந்தையாரை தரியாது தருமனார் தமர்ச்செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வார் பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே. நரிய போல வஞ்சனை இல்லாம நல்ல மனசோட தினந்தோறும் அதான் மனசுல ஒன்றை வச்சு வெளியே ஒன்று நடிக்காம
இறைவனை தினந்தோறும் அன்பால வணங்கக்கூடியவங்களுக்கு இறைவன் அந்த துன்பத்துல இருந்து தடுத்து ஆட்கொள்வான் என்றும், கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பானை அருமையாம் தன்னுலகம் தருவானை மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையார் பல்லவர்க்கு திரைகோட மன்னவரை மறுக்கம் செய்யும் பெருமையார் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே. பல்லவ மன்னன் நல்ல நெறியில நின்று மக்களை எல்லாம் காத்தான். அதனால அவனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாவாங்க. அப்படி இல்லாம நல்ல நெறியில சிவநெறியில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த துன்பம் வந்து சேராது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இவர் சொல்லுவார் 7ஆம் திருமுறையில 39வது பதிகத்துல சொல்வார், கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கலர்ச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்ட தொகையில் அந்த ஒவ்வொரு அடியார் அப்படி எல்லாருக்கும் அடிமை அடிமைன்னு சொல்லுவார். சிவநீரில் நிற்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அடிமை அப்படின்னு சொல்லுவார். அப்படி இறைவன் அடிமை கொண்டவங்களுக்கு இறைவன் எல்லாம காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். கருமானின் உரியாடை செஞ்சடை மேல் வன்மதிய கண்ணி யானை உருமன்ன கூற்றத்தை உருண்டோட உதைத்துகந்து உளவா இன்பம் தருமானை தருமனார் தமர்ச்செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றே. இப்படி ஒவ்வொரு பாடல்லையுமே தர்மனார் யமதர்மன் தன் செக்கில் இடக்கூடிய துன்பத்துல இருந்து இறைவனை வழிபடக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் அந்த துன்பத்துல இருந்து விடுபட்டுருவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நம்மளும் அதே மாதிரி இறைவன் திருவடிய அதாவது என்ன சொல்லுவாங்க, இறைவன் மீது அன்பு பூண்டோ இல்லாட்டி அவர் இப்படிலாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு பயந்தாச்சும் இறைவனை வழிபட்டு நம்ம இந்த துன்பத்தை எல்லாம் களைஞ்சுக்கிறோம். திருச்சிற்றம்பலம்.